strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப் உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் ஆப்கானிஸ்தானோட 2025 ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்குவாடை பத்தி தான் டீடைல்டா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஓவராலா இந்த ஆப்கானிஸ்தானோட ஸ்குவாடை பார்க்கும்போது எனக்கு என்ன ஒரு ஃபீல் கொடுக்குதுன்னா, இட் இஸ் அ வெரி குட் ஸ்குவாட். அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. மற்ற டீம் மாதிரி இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா சில அட்வான்டேஜஸ் இருக்கு, சில மைனஸஸ் இருக்கு, சில சேலஞ்சஸும் இருக்கு. பட் இங்க குரூப் ஏல பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் ஆப்வியஸ்லி கொஞ்சம் வீக்கர் சைட் தான், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஆனா குரூப் பி எடுத்துக்கிட்டீங்கன்னா 4 டீமுமே ஹெவி வெயிட் டீம்ங்க. ஏன்னா நீங்க ஆப்கானிஸ்தானை அவ்வளவு குறைச்சி எடை போட்டுற முடியாது. ஏன்னா ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட், அந்த குரூப் பில இருக்கிற டீம்ஸ் எல்லாம் பாருங்க, அப்பார்ட் ஃப்ரம் ஆப்கானிஸ்தான், ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ இந்த 3 டீமுமே பாத்தீங்கன்னா சம்டைம் பால் கொஞ்சம் லைட்டா திரும்பிச்சுன்னா ஸ்ட்ரகிள் ஆவாங்க. பாகிஸ்தான்ல பால் பெருசா திரும்புமான்றது தெரியாது. பட் ஆப்கானிஸ்தான் கிட்ட இருக்கிற ஸ்பின்னர்ஸ் பாத்தீங்கன்னா பிச்சை நம்பி கிடையாது. ஓகேங்களா, பால் திரும்பலன்னா கூட ஒரு ரோட்ல கூட பாத்தீங்கன்னா அவங்க நல்லா போடுவாங்க. சோ அது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் ஆப்கானிஸ்தான் கிட்ட இருக்குன்னு நான் கண்டிப்பா சொல்லுவேன். சோ இந்த வாட்டி டெஃபினட்டா அவங்க மேல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கு. சோ என்ன ஒரு டிஃபரன்ஸ் தெரியுமா, ஆப்கானிஸ்தான் இந்த வாட்டி டோர்னமெண்ட் போறதுக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி எல்லாம் ஆப்கானிஸ்தான் மேல இந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிடையாது. செமிஃபைனல் வரைக்கும் போவாங்களான்னு, ஏதாவது 1 or 2 மேட்சஸ் ஏதாவது அப்செட் பண்ணுவாங்களா, அந்த கேப்பபிலிட்டி வேணா இவங்களுக்கு இருக்கு. இப்ப நம்ம பங்களாதேஷ் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கோம் இனி வரைக்குமே. அந்த மாதிரிதான் நம்ம ஆப்கானிஸ்தான்ல சொல்லியிருந்தோம். எப்போ 50 overs வேர்ல்ட் கப் விளாண்டாங்களா 2023, அதுல செம்மையா விளாண்டாங்களோ, ஆல்மோஸ்ட் ஆஸ்திரேலியாவோட அந்த மேட்ச் அவங்க வின் பண்ணி செமிஃபைனல் போக வேண்டியது. அன்பார்ச்சுனேட்லி மேக்ஸ்வெலோட டெரிஃபிக் இன்னிங்ஸ்னால அவங்க தோத்துட்டாங்க. பட் இமிடியேட்டா T20 வேர்ல்ட் கப்ல ஆஸ்திரேலியாவை அடிச்சு செமிஃபைனல் வரைக்கும் குவாலிஃபை ஆகினாங்க. சோ இந்த முறை பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் மேல நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. சோ எக்ஸ்பெக்டேஷன் இல்லாத டைம்ல ஆப்கானிஸ்தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த முறை எக்ஸ்பெக்டேஷனோட உள்ள போறாங்க. சோ அந்த பிரஷரை எப்படி ஆப்கானிஸ்தான் ஹேண்டில் பண்ண போறாங்க, அங்கதான் ஒரு விஷயம் இருக்கு. சோ இப்போ உங்க ஓவரால் ஸ்குவாட் பாத்தீங்கன்னா ஆஸ் யூசுவல் என்னோட ஸ்டைல்ல டிஸ்கஸ் பண்ணிடலாம். பேட்டிங், போலிங், ஆல்ரவுண்டர், விக்கெட் கீப்பர்ஸ், ஃபாஸ்ட் போலிங் டிபார்ட்மெண்ட், ஸ்பின் டிபார்ட்மெண்ட்லாம் எப்படி இருக்குன்றத டீடைலா டிஸ்கஸ் பண்ணிடுவோம். சோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தீங்கன்னா கேப்டன் ஷஹீதி இருக்காரு, அஹமத் ஷா, சிதிகுல்லா அட்டல் இருக்காரு, இப்ராஹிம் சத்ரான், அப்புறம் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல குர்பாஸ் இருக்காரு, இக்ரம் ஹலிகில் இருக்காரு, அண்ட் ஆல்ரவுண்டர் ஆப்ஷன்ல முகமது நபி இருக்காரு, ரஷீத் கான் இருக்காரு, குல்பதீன் நயீப் இருக்காரு, அஸ்மதுல்லா ஓமர்ஸை, கரோட்டே இருக்காரு, அண்ட் ஃபாஸ்ட் போலிங் டிபார்ட்மெண்ட்ல ஃபசல் ஃபரூக்கி இருக்காரு, ஃபரீத் மாலிக் இருக்காரு, நவீத் ஜத்ரான் இருக்காரு, அண்ட் பியூர் ஸ்பின்னர் எடுத்துக்கிட்டீங்கன்னா நூர் அஹமத் இருக்காரு. சோ ஓவரால் இந்த ஸ்குவாடை பார்க்கும்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன தோணும், பா ஸ்பின் அட்டாக் வேற லெவல்ல இருக்குப்பா அப்படின்ற மாதிரி தானே தோணுது. எக்ஸாக்ட்லி. சோ ஃபர்ஸ்ட் ஆப்கானிஸ்தானோட பாசிட்டிவ்ஸ் என்னன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ டெஃபினட்டா அவங்களோட ஸ்பின் தான் இட்ஸ் கோயிங் டு பி அ பிக் பாசிட்டிவ் ஃபார் தம். எந்த டவுட்டுமே இல்லை. ரஷீத் கான், நூர் அஹமத், ஆஸ் வெல் அஸ் முகமது நபி, கரோட்டேவும் இருக்காரு. பட் கரோட்டே விளையாடுவாரான்றது எனக்கு தெரியாது. பட் அட்லீஸ்ட் இந்த 3 ஸ்பின்னர் டெஃபினட்டா விளையாட போறாங்க. தே ஆர் தி மேட்ச் வின்னர்ஸ் கண்டிப்பா. புரியுதா உங்களுக்கு, ரெஸ்பெக்டிவ் ஆஃப் வாட் எவர் பி த கண்டிஷன்ஸ். அன்பார்ச்சுனேட்லி அல்லா கசன்ஃபர் பாத்தீங்கன்னா இன்ஜுரி ஆயிட்டாரு. அவருக்கு பதில் தான் கரோட்டே எடுத்திருக்காங்க. இன்கேஸ் அல்லா கசன்ஃபர் இருந்திருந்தாரு வச்சுக்கோங்க அந்த ஸ்குவாட்ல, இன்னுமே வேற லெவல்ல இருந்திருக்கும் தான் நான் சொல்லுவேன். நெவர்தலெஸ் ஸ்டில் தே ஹேவ் அ வெரி குட் ஸ்பின் அட்டாக். அவங்களோட ஃபாஸ்ட் போலிங் டிபார்ட்மெண்ட் பத்தி நம்ம லேட்டா டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனா அவங்களோட பேட்டிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆப்வியஸ்லி ஓப்பனிங்ல குர்பாஸ் அண்ட் இப்ராஹிம் சத்ரான் இன் ரீசென்ட் ஓடிஐஸ்ல பயங்கரமான ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுத்துருக்காங்க. தே ஆர் டிபிக்கல் 50 overs கேம். குர்பாஸ் பாத்தீங்கன்னா 2 கியர் இருக்கு. T20 மாதிரி விளையாடுவாரு, 50 overs ஏத்த மாதிரி விளையாடுவார். இப்ராஹிம் சத்ரான் பெர்ஃபெக்டான ஒரு 50 overs மெட்டீரியல். சோ அவர் பாத்தீங்கன்னா இப்பயே நிறைய செஞ்சுரிஸ் அடிச்சிருக்காரு ஓடிஐஸ்ல. அதுக்கு என்ன ரீசன்னா, ஒரு டிபிக்கலா விளையாடுவார். எப்படி நம்ம ஒரு சுப்மன் கில்ல பாக்குறோம் இந்தியால, அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானுக்கு ஒரு இப்ராஹிம் சத்ரான் டெக்னிக்கலா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாரு. ஹி வில் ஆப்வியஸ்லி பிளே ஃபுல் 50 overs. அந்த திறமை இருக்கு அவருக்கு. சோ ஓபனர்ஸ் ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த். அட் த சேம் டைம் மிடில் ஆர்டர்ல பாத்தீங்கன்னா முகமது நபி, குல்பதீன் நயீப், அஸ்மதுல்லா ஓமர்ஸாய், இவங்கலாம் அந்த லோவர் மிடில் ஆர்டர்ல சில பவர் கொடுக்குறாங்க. பட் மிடில்ல பாத்தீங்கன்னா அந்த ஸ்டெபிலிட்டி கொடுக்கறதுக்கு பாத்தீங்கன்னா அஹமத் ஷா இருக்காரு, கேப்டன் ஷஹீதி இருக்காங்க. சோ ஓவரால் இந்த பேட்டிங்ல நான் பார்க்கும்போதுல ஓபனர்ஸ் பாத்தீங்கன்னா அஹமத் ஷா, ஓபனர்ஸ் பாத்தீங்கன்னா குர்பாஸ் கொஞ்சம் அக்ரெசிவா விளையாடுவாரு, இப்ராஹிம் சத்ரான் ஃபுல் 50 overs ஆடுவாரு. அது மீறி விக்கெட் போனாலும் ஸ்டெபிலிட்டி கொடுக்க அஹமத் ஷா ஒரு பக்கம் ஷஹீதி இருக்காரு. அதுக்கப்புறம் அடிச்சு விளையாடுறதுக்கு பாத்தீங்கன்னா நபி இருக்காரு, அண்ட் குல்பதீன் நயீப் இருக்காரு, அப்புறம் ஓமர்ஸாய், ரஷீத் கான். எனக்கு தெரிஞ்சு பேலன்ஸ்டா இருக்குங்க இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்குவாட் ஆப்கானிஸ்தான் பார்க்கும்போது. இது என்னோட ஒரு ஃபீல். பட் அவங்களோட மைனஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க ஃபாஸ்ட் போலிங் டிபார்ட்மெண்ட். ஏன்னா ஃபாஸ்ட் போலிங் டிபார்ட்மெண்ட் ஃபசல் ஃபரூக்கி இஸ் a decent bowler. பட் பேக்கப் எடுத்துக்கிட்டீங்கன்னா சொல்லிக்கிற அளவுக்கு பெருசா இல்ல. ஃபரீத் மாலிக் ஆஸ் வெல் அஸ் நவீத் ஜத்ரான்லாம் ஒரு ஐசிசி டோர்னமெண்ட்ல எப்படி போட போறாங்க, அந்த பிரஷரை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கன்றது நம்மளுக்கு தெரியாது. சம்டைம்ஸ் ஆப்கானிஸ்தான் பாத்தீங்கன்னா ஃபசல் ஃபரூக்கி ஆஸ் வெல் அஸ் ஓமர்ஸாய் வச்சு கூட அவங்க போயிடலாம் ஃபாஸ்ட் போலிங் டிபார்ட்மெண்ட். மத்ததெல்லாம் ஸ்பின்னை வச்சு கூட அடுக்கலாம். பட் ஸ்டில் ஃபாஸ்ட் போலிங் டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் லைட்டா வீக்கா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அட் த சேம் டைம் ஜென்ரலா ஓபனர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டார்ட் கொடுத்துட்டா ஜென்ரலா ஆப்கானிஸ்தான் 280 290 அடிச்சிருவாங்க. ஆனா இதுவே ஓபனர்ஸ் சீப்பா அவுட் ஆயிட்டாங்கன்னா அங்க ஒரு சின்ன சேலஞ்சும் டெஃபினட்டா ஆப்கானிஸ்தானுக்கு இருக்கும். ஸோ ஆப்கானிஸ்தானோட பிளேயிங் 11 என்னவா இருந்தா பெட்டரா இருக்கும். ஸோ என்னோட ப்ரெடிக்ஷனை நான் சொல்ல போறேன்.
உங்களோட கருத்துக்களை மறக்காம நீங்க கமெண்ட் செக்ஷனில் போடலாம். சோ ஆப்கானிஸ்தானோட ப்ராபபிள் பிளேயிங் 11 இப்ப ஸ்டார்ட் பண்ணலாம். இப்ராஹிம் சத்ரான், குர்பாஸ் தான் ஓப்பனிங் இறங்கணும். ஆப்வியஸ்லி அவங்க தான் இறங்க போறாங்க. நம்பர் 3 அந்த ஒரு சாலிடிட்டி கொடுக்கறதுக்கு ரஹ்மத் ஷா இருக்காரு. நம்பர் 4ல ஷஹீதியும் இருக்காரு. நம்பர் 5ல முகமது நபி வந்துருவாரு. நம்பர் 6ல அஸ்மதுல்லா உமர் ஜாய். நம்பர் 7ல குல்பதீன் நயீம் இருப்பாரு. நம்பர் 8ல ரஷீத் கான் இருப்பாரு. அண்ட் நம்பர் 9ல நூர் அஹமத். நம்பர் 10ல ஃபசல் ஃபரூக்கி. அண்ட் நம்பர் 11ல நவீத் சத்ரான். சோ இன்கேஸ் அவங்க வந்து இல்ல நான் ஒன்றுமே ஸ்பின் ஹெவியா போகணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா நவீத் சத்ரானை வந்து டிராப் பண்ணிட்டு கரோட்டே எடுத்துட்டு வந்து கூட அவங்க விளையாடலாம். ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் அவங்க வந்து கண்டிஷன்ஸை பார்ப்பாங்க, ஆப்போனன்ஸை பார்ப்பாங்க. அதை பொறுத்து தான். என்னை பொறுத்த வரைக்கும் இல்ல இங்கிலாண்டோட விளையாடும் போது இல்ல எனக்கு தெரிஞ்சு 4 ஸ்பின்னரோட ஆப்கானிஸ்தான் போக சான்சஸ் நிறைய இருக்கு. ஏன்னா இந்த இந்தியன் சீரீஸ்ல அவங்க பார்த்திருப்பாங்க எந்த அளவுக்கு இங்கிலாந்து ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ரியலி இன்ட்ரெஸ்டிங் குரூப் பீங்க. அதுல எந்த டவுட்டுமே இல்லை. ஏன்னா ஆப்கானிஸ்தான் தான் அங்க ஒரு மிகப்பெரிய முள்ளா வந்து நிக்கிறாங்க மிச்சம் இருக்கிற 3 டீமுக்குமே. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ரியலி இன்ட்ரெஸ்டிங். என்ன பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ஆப்கானிஸ்தான் அவங்களோட லெவலுக்கு ஏற்ற மாதிரி விளையாடினாங்கன்னா டெஃபினட்டா அவங்க வந்து 2 அப்செட் கிரியேட் பண்ணி செமிஃபைனலுக்குள்ள வரலாம். இன்ஃபேக்ட் நம்ம ஆப்கானிஸ்தான் இனிமேட் வின் பண்ண அப்செட்னே சொல்லக்கூடாது. ஏன்னா டாப் 8 டீம்ல அவங்க ஐ திங்க் 7th டீமோ என்னவோ தான். அது கீழே தான் பங்களாதேஷ் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். So obviously you should not tell them as a weak team. It's going to be a really challenging group B and கண்டிப்பா ஆப்கானிஸ்தான் மிச்சம் இருக்கிற டீம்ஸ்க்குலாம் டஃப் கொடுப்பாங்க. அவங்க பேட்டிங் மட்டும் கிளிக் ஆயிட்டா போதும். 280 290 அடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். டெஃபினட்டா அந்த ஸ்கோரை டிஃபெண்ட் பண்றதுக்கு அவங்க கிட்ட போலிங் இருக்கு. அட் த சேம் டைம் ஃபர்ஸ்ட் போலிங் போட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 240 250 ரெஸ்ட்ரிக்ட் பண்ற அளவுக்கும் பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட நல்ல ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. ஸோ நம்ம அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எப்படி அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு ஓவரால் ஆப்கானிஸ்தான் ஸ்குவாடை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.